நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.34 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, சால்வ் த ஈக்குவேஷன் ZQ plus 8i equal to 0 கொடுத்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ZQ plus 8i equal to 0. ZQ equal to minus 8i அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ZQ equal to minus 8i அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ இந்த 3 அப்படிங்கிறது அந்த பக்கம் வருமா? அப்ப Z equal to 8 அப்படியே இருக்கும், minus I whole power குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம 12th மேக்ஸு சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா எக்ஸாம்பிள் 2.34 பார்க்கலாம். சால்வ் த ஈக்குவேஷன் ZQ plus 8i equal to 0 where Z belongs to C. Z வந்து என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, லாஸ்ட் கிளாஸில் எப்படி போட்டோமோ சேம் அதே மெத்தேடு தான். போலார் ஃபார்மு, செகண்ட் ஒன்று என்ன பண்ணோம், ஆங்கிளில் 2k பை ஆட் பண்ணோம், தேர்ட் ஒன்று டிமார்க்ஸ் லா யூஸ் பண்ணோம், ஃபோர்த் ஒன்றில் கேவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேவா? கொள்ளாம சம ZQ plus 8i equal to 0. அப்போ ZQ equal to minus 8i. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், Z equal to minus 8i whole power 1/3 வருமா? கரெக்டா? அந்த 8 மட்டும் வெளியே எடுத்துடலாம். இப்போ இது எப்படி எழுதலாம், 8 whole power 1/3, மீதி இருக்கிறது I, அதாவது மைனஸ் ஐன்னு வரும், மைனஸ் I whole power 1/3. இதை போலார் ஃபார்ம்ல எழுதணும். ஓகேவா? இது நம்ம எப்படி எழுதலாம், 2 power 3 whole power 1/3 எழுதிக்கலாம். இதை போலார் ஃபார்ம்ல இருந்து cos minus pi by 2 plus I sin minus pi by 2. ஓகேவா? whole power 1/3 எழுதலாம். கரெக்டா பாருங்க, cos minus pi by 2. அப்ப இது ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், cos pi by 2 னு வரும். cos pi by 2 னா 90 டிகிரினா 0. சரி, இப்போ இது பார்க்கலாம். sin minus pi by 2 னா இது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனா மைனஸ் வெளிய வந்துருமா? அப்ப இது எப்படி எழுதலாம், minus I sin pi by 2 னு எழுதலாமா? pi by 2 னா வேல்யூ என்னது, 1. அப்ப 1 into minus I அப்படிங்கிறது நமக்கு வந்துரும். ஓகேவா? நீங்க இப்படி எழுதிட்டாலும் சரி, இல்ல இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, 1 equal to என்ன வரணும், cos 0 plus I into sin 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. minus 1 அப்படின்னா cos pi plus I into sin pi. அதுவே I அப்படின்னா cos pi by 2 plus I into sin pi by 2. minus I னா cos minus pi by 2 plus I into sin minus pi by 2. இதை மைண்டில் வச்சுக்கிட்டாவே போகும். இந்த 4 தவிர வேற எதுவுமே நமக்கு வராது. 1 minus 1 I minus I. அப்படியே ஃபார்முலா அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பார்த்து போட்டாலும் சரி, நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கிறது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதைத்தான் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். 1னா cos 0 plus I into sin 0 யூஸ் பண்ணுவோம். minus 1னா cos pi, pi by 2 I வந்தால் pi by 2, minus I வந்தால் minus pi by 2 யூஸ் பண்ணோம். சரி, இப்போ இங்கே பாருங்க, இந்த 3 கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 ப்ராக்கெட்டில் இதோட நம்ம என்ன பண்ணணும், 2k பையை ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ cos minus pi by 2 plus 2k pi plus I sin minus pi by 2 plus 2k pi whole power 1/3.
இப்போ இதுக்கு LCM எடுத்துட்டு தான் டிமார்கன் லாவை அப்ளை பண்ணணும். LCM எடுத்து என்ன வரும்? 2 பிராக்கெட்ல cos minus pi plus 4k pi divided by 2 plus I sin minus pi plus 4k pi divided by 2 whole power 1 by 3. முதல்ல LCM எடுத்தாச்சு. இப்போ டிமார்கன் லா யூஸ் பண்ணலாம். 1 by 3 உள்ள வந்துருமா? இப்போ 1 by 3 வந்தா எப்படி எழுதணும்? 2 பிராக்கெட்ல cos minus pi plus 4k pi divided by 6. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 இருக்கா? 2 into 3 எவ்வளவு வரும்? 6 அப்படின்னு வரும். plus I sin minus pi plus 4k pi divided by 6. ஓகேவா? இப்போ k ஓட வேல்யூ எடுக்கணும். இப்போ k equal to என்ன நமக்கு ஆன்சரா வரணும்? 6 வரும். 6 வராது. ஏன்னா 3 ஓட மல்டிப்ளை பண்றதுனால தான் நமக்கு 6 வருது. ஆனா ஆங்கிள் வந்து எத்தனை இருக்கணும்? 3 தான் வரணும். k equal to 0, k equal to 1, k equal to 2 மட்டும் தான் வரும். ஏன்னா பவர் என்ன இருக்கு நமக்கு? 3 தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப k equal to 0, k equal to 1, k equal to 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த இடத்துல டிவைட்ல 6 வருதுங்கிறதுக்காக நீ 6 வரைக்கும் போடக்கூடாது. ஓகேவா? அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த பவர் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். 0, 1, 2. ஓகேவா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு. k பதிலா 0, k பதிலா 1, k பதிலா 2. போன சம் போட்டோம்ல, சேம் அதே மெத்தட் தான். அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் k பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். 0வா? இப்போ k equal to 0 போடுறோம்னு வெச்சுக்கோ. k பதிலா 0 போட்டா இந்த டேர்ம் ஃபுல்லாவே என்ன ஆயிடும்? 0. அப்ப minus pi by 6. இதுல என்ன வரும்? minus pi by 6 வருமா? கரெக்ட்டா பாருங்க. அப்ப cos minus pi by 6 plus I sin minus pi by 6. ஓகேவா? minus pi by 6 இப்பதான் சொன்னேன் நான். இது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? cos pi by 6. இது minus I sin pi by 6. pi by 6 னா எத்தனை டிகிரி? 30 டிகிரி. cos 30 அப்படின்னா 1 by 2 minus I root 3 by 2. ஓகேவா? 30 டிகிரி சாரி மாத்தி போட்டனா. இதனோட 30 டிகிரி தான் root 3 by 2. இதனோட 30 டிகிரி 1 by 2. நம்ம முன்னால ஒரு 1 2 இருக்கும். கரெக்ட்டா? இந்த 2 நம்ம விட்டுட்டோம். இங்க போட்டுக்கலாம். அப்படியே 2 போட்டு வந்திருக்கும். முன்னால ஒரு 2. இந்த 2 காமனா எடுத்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோமா? root 3 minus I. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். k க்கு பதிலா 0 போட்டுறோம். அடுத்தது k க்கு பதிலா 1 போடலாமா? k க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப 2 into k க்கு பதிலா 1 போடுங்க. 1 போட்டினா என்ன வரும்? 4 pi. 4 pi ல இருந்து ஒரு பையை மைனஸ் பண்ணு. 3 pi. அப்ப cos 3 pi by 6 plus I sin 3 pi by 6. இதை கேன்சல் பண்ணலாமா? 3 வந்து கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2 into cos pi by 2 plus I sin pi by 2 அப்படின்னு கிடைக்குமா? 2 into இதனோட வேல்யூ நமக்கு தெரியும் 0, இதனோட வேல்யூ 1. அப்ப என்ன வரும்? plus 0 plus I. இப்ப டோட்டலா மல்டிப்ளை பண்ணா 2I அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் ஒன். k பதிலா 2 சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப k பதிலா 2 போட்டினா என்ன வரும்? k பதிலா 2. 2 into 4 8. 8 ல 1 போச்சுனா 7. அப்ப 2 into cos 7 pi by 6 plus I into sin 7 pi by 6. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ போட முடியுமா? போட முடியாது. அப்ப ஆங்கிளை பிரிச்சு எழுதுறோம். அப்ப 2 into cos pi plus pi by 6 plus I sin pi plus pi by 6. ஓகேவா? இப்போ இது எத்தனாவது குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? நான் எழுதுறேன்.
நமக்கு என்ன வரும் தேர்ட் குவாட்ரண்டா தேர்ட் குவாட்ரன்ட்ல எது பிளஸ் tan தான் பிளஸ் ஏன்னா பை பிளஸ் தீட்டா அப்படின்னா தேர்ட் குவாட்ரன்ட் அப்ப இது ரெண்டுமே நமக்கு நெகட்டிவ் தான் அப்ப 2 இன்ட்டு மைனஸ் காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 இது ஆல்ரெடி இங்க போட்டுறோமா கரெக்டா அப்ப இங்க ஆன்சர் எழுத பாருங்க 2 இன்ட்டு மைனஸ் 1 பை 2 மைனஸ் ஐ ரூட் 3 பை 2 சரி மாத்தி எழுதினா root 3 by 2 minus I by 2 2 cancel பண்ணிட்டோம் அப்படின்னா minus root 3 minus I இதுதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா போன சம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போலார் ஃபார்மை 2k பை ஆட் பண்ணுறோம் அப்புறம் என்ன பண்ண டி மார்கன் நெக்ஸ்ட் k வோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் ஓகேவா சரி நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் Find the cube root of unity. Find the cube roots of unity. Okay, cube roots of root 3 plus 1. Cube root of root 3 plus 1. Okay, at the exam 2.35 பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Find the cube root of unity. முதல்ல இது போலார் ஃபார்ம்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணோம் cube root of unity ஆ மாத்தணும் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் இதை நம்ம போலார் ஃபார்முக்கு முதல்ல மாத்தணும் root 3 plus 1 equal to எப்படி எழுதுவோம் r into cos theta plus I into sin theta அப்படின்னு எழுதிக்கலாமா கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிக்கணுமா r equal to root of real part square imaginary part square ஆ real part னா 3 square பண்ணா root 3 square பண்ணா 3 plus 1 root 4 வெளிய எடுத்தோமா 2 அடுத்தது ஆல்பா கண்டுபிடிக்கணும் அப்ப tan inverse of imaginary அப்படினா சரி இது I 1 போட்டனா I imaginary னா 1 divided by root 3 அப்ப ஆல்பா equal to 1 by root 3 னா 30 degree அப்ப pi by 6 அப்ப இது எத்தனாவது குவாட்ரண்ட் ரெண்டுமே பிளஸ் ஆறதுனால எங்க வரும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும் தீட்டாக்கு பதிலா என்ன பண்ணலாம் ஆல்பாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஆல்பாங்கிறதுனால ஆன்சர் என்ன வரும் pi by 6 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க இப்போ போலார் ஃபார்ம்ல எழுதலாமா √3 plus I equal to r ஓட வேல்யூ என்னது 2 பிராக்கெட்ல cos pi by 6 plus I into sin pi by 6 ஓகேவா இப்போ இத நாம கண்டுபிடிச்சிட்டோம் போலார் ஃபார்முலா இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேக்குறாங்க cube root of unity அப்படினா ஹோல் பவர்ல என்ன வரணும் நமக்கு 3 வரணும் கரெக்ட்டா இங்க 3 வரணும் அப்ப √3 plus I whole power 3 அப்படினா இது அப்படியே இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் 1/3 ஆ மாறும் கரெக்ட்டா 2 cos pi by 6 plus I into sin pi by 6 நம்ம எப்படி எழுதுவோம் z3 1 ன்னு எழுதுவோம் அதுதான் இதுதான் z இதுதான் 1ங்கற மாதிரி இப்போ நம்ம இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா √3 plus I அப்படினா 2 power 1/3 cos pi by 6 plus I into sin pi by 6 whole power என்ன வரும் 1/3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் கரெக்ட்டா பாருங்க இப்போ அடுத்து என்ன பண்ணோம் இந்த ஆங்கிளோட என்ன பண்ணோம் 2k pi ஐ நாம ஆட் பண்ணனும் அப்ப என்ன பண்ணலாம் 2 power 1/3 cos pi plus 6 plus 2k pi plus I sin pi by 6 plus 2k pi whole power 1/3 இப்போ அடுத்து என்ன பண்ணோம் 1/3 உள்ள கொண்டு வரமா ஃபர்ஸ்ட் LCM எடுத்துக்கலாமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப எவ்வளவு வரும் 6
6 into 2 12 12 plus அப்படி இங்க 2 whole power 1 by 3 bracketல cos pi plus say 12k pi by 6 plus I sin pi plus 12k pi by 6 whole power 1 by 3 கரெக்டா? இப்பதான் நம்ம என்ன பண்ணோம், டி மார்கன் லாவை யூஸ் பண்ணோம். 1 by 3 உள்ள பண்ணதலாமா? அப்ப எப்படி எழுதலாம்? 2 power 1 by 3 cos pi plus 12k pi by 18. 6 into 3 எவ்வளவு? 18 plus I sin pi plus 12k pi divided by 80. இப்போ k ஓட வேல்யூ 0 1 2 தான் வரணும். ஏன்னா cube root of unity னா 3 தான் இருக்கும். 0 1 2 மட்டும் தான் இருக்கும். இப்போ k க்கு வேல்யூ வேல்யூ 0 போடுங்க. 0 போட்டா 2 power 1 by 3 k க்கு 0 போடுங்க. இது ஃபுல்லா 0 ஆயிரும், இது ஃபுல்லா 0 ஆயிரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்? pi by 18. ஓகேவா? அப்ப cos pi by 18 plus I into sin pi by 18. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சா? செகண்ட் ஒன் k க்கு பதிலா 1 போடலாமா? k equal to 1 போட்டோமா 2 power 1 by 3 k க்கு பதிலா 1 போட்டா 12 plus 1 13. எதுவுமே கேன்சலே பண்ண முடியாது. அப்ப cos 13 pi by 18 plus I sin 13 pi by 18. அடுத்தது k க்கு பதிலா 2 போட்டினா 2 power 1 by 3 cos 13 னா இங்க என்ன வரும்? 2 போட்டினா 24 24 plus 1 25 அப்படினு கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப 25 pi by 18 plus I sin 25 pi by 18. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? ரெண்டு சம்முமே சேம் ஒரே மாதிரி தான். இந்த சம் மட்டும் என்ன கொடுத்திருக்காங்க? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படினு சொல்லி இந்த வேல்யூ கொடுத்தாச்சு. அப்ப இத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? போலார் ஃபார்ம்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியா மாத்தி அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி போடுவோம். ஓகேவா? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். 5 மார்க்ல கேக்குறோம். இந்த சம்மோ இதுக்கு முன்னால நல்லா பாருங்க.